இன்னைக்கு நம்ம டீமன் பிரின்ஸ் ஆஃப் மோமோச்சி ஹவுஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு கொஞ்சம் வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயினி நம்ம ஹீரோ பற்றியே தான் வச்சுட்டு எந்திரிக்கிறா. நினச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறா. ஹீரோ வந்து பேசுகிறப்ப கூட வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடி போயிடுறா ஸ்கூலுக்கு. அப்படியே ஸ்கூலுக்கு வந்தோடனே அவனை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம எதாவது ஒன்று லவ் கிவ் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. சார் இதை பார்த்துட்டு ஹிமாரி ஹோம்ஒர்க் பண்ணியாலே அப்படின்னு கேட்குறப்ப மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாளா. சரி கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு ரூமை சுத்தம் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. அடுத்த சீனில் பார்த்தா ஹிமாரி அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வராங்க. சரி ரூமை போய் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு அது என்ன மாதிரி ரூமுன்னா அந்த பழங்கால பொருட்கள்லாம் இருக்கும்ல அது மாதிரி ஒரு ரூமு தான் அது. வந்து பார்க்குறாங்க இவ்வளோ கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சுத்தம் பண்ணலான்னு பார்க்குறப்ப அப்போ தான் ஹிமாரி வந்து ஒன்று பார்க்குறா. ஏதோ ரவுண்டாக தட்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அப்போ தான் அவர் சொல்கிறாரு அது ஒரு கண்ணாடியா. அதோட அந்த கண்ணாடிக்கு ஒரு கதையும் இருக்கான். அந்த கண்ணாடியை யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து என்ன பார்க்கணுன்னு விரும்புகிறாங்களோ அதை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு புரியல. என்னன்னா இன்னொருத்தவங்களோட இதயத்தில் என்ன இருக்குன்னு கூட உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாரிட்ட சொல்கிறாரு. இது மாதிரி நீ யாரோடையாச்சும் இதயத்தில் என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த கண்ணாடியில் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவளும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. என்ன ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப ஒருவேளை அந்த கண்ணாடி பழசா இருக்கும், ஒருவேளை அந்த கதை கூட பொய்யா இருக்கலாம். சே இது ஒரு ஜோக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் போயிடுறாங்க. இங்கே அடுத்த சிலையை பார்த்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹிமாரி வீட்டுக்கு வரா. பார்த்தா வீட்டில் ஹிமாரியோட அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்க கூப்பிட்றாங்க என்னம்மா ஸ்கூல் போயிட்டு வந்தியா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் வந்து அவங்கள புதுசாக பார்க்குற மாதிரி இல்லை, எப்போதும் போலயே நல்லா பேசுகிறா. நல்லா போச்சுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா பார்த்து கேட்குறா அப்பா நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா இன்னைக்கு லீவ் போட்டுட்டு வந்துட்டேன், நம்ம எப்போதும் குடும்பமாக எப்போதும் ஒன்றாவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா கரெக்டாக அங்கே காஷா வந்து பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா இது மாதிரி மனுஷங்கள்லாம் முட்டாள் தெரியுமா, அவங்களுக்கு ஒரு அழகான கனவு கொடுத்தா அவங்க உண்மையை மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போகிறான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆமாம்ல நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறா. நீங்கள் 2 பேரும் இறந்துட்டீங்கல்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்கள அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அசிச்சுக்கிட்டு நாங்கள் உன்னோட ஃபேமிலி மாதிரி நம்ம குடும்பமாக எப்போதும் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிட்ட வர அவ்வளோதான் இவள் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறா. அந்த வீட்டுக்குள்ளே இவள் படுக்க ஓடிட்டு இருக்கா, அவங்க படுக்க துரத்திட்டு இருக்காங்க. ஓடி வந்து ஒரு ரூமில் மறைஞ்சிப்பா. அப்போ பார்த்தா அங்கே கூட பார்த்தால சாருக்கிட்ட ஒரு கண்ணாடி அது இங்கே இருக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க திருப்பி அவங்க அப்பா அம்மாவும் ஒரு மாதிரி இவ பக்கம் வந்துக்கிட்டே இருக்க கரெக்டாக யுக்காரியும் இசையை வந்துடுறாங்க. இசையை வந்து அவங்கள நெருப்பு வச்சு எரிச்சிடுறான். இருந்தாலும் அவங்க அப்படியே துரத்திட்டு வராங்க. இவங்க 3 பேரும் வேற ஒரு ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே கேட்டுட்டு இருக்கா என்ன நடக்குது இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கும் எதுவுமே தெரில. அப்படியே சொல்கிறா ஒரு வேளை காசாவாக தான் இருக்கும், அவனை இப்போ தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்க. இவங்க சொல்கிறாங்க காசாவா அவெல்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லை, நாங்கள் ஒன்று பார்த்துக்குறோம், நீ இங்கேயே இரு பத்திரமா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வந்து பார்க்குறா சரி ஆவோ எங்க அப்படின்னு கேட்குறப்ப ஆவோயா அவன்லாம் நல்லா தான் இருப்பான், அவனை பற்றிலாம் எது நினச்சிக்கிட்டு நீ இங்கே இரு நீ பத்திரமா இருப்ப எங்கள் கூட அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காங்க. யுக்காரி இசைவா இருந்தால் ஆவோயை பற்றி கவலைப்படாதுன்னு எப்படி சொல்லுவாங்க. அதனால இவளுக்கு சந்தேகம் வந்துடுது. இல்லையே நீங்கள் ஆவோயை பற்றி இப்படி பேச மாட்டீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் வந்து உன் குடும்பம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லாரும் எப்போதும் ஒன்றாவே இருப்போம் ஹிமாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவ பயந்து போய் வேகமாக ஓடிட்டு இருக்கா. அங்கே போனால் திருப்பி இவளோட அப்பா அம்மா துரத்துவாங்களாம். பயந்து போய் இருக்க கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு அவங்க அழிச்சிடுறானா. இவ பயந்து போய் பார்க்குறா வீடே சரியில்லை, யுகாரி இசை யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப காசாவோட வேலையாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அங்கே கண்ணாடி கிடக்குமோ அதை பார்க்குறான். என்னது இது அப்படின்னு சொல்கிறப்ப இதுவா எங்கள் டீச்சர் கொடுத்தது, இது மூலயமா யாருடைய இதயத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ பார்த்துட்டு நீ ஏன் அதை வச்சிருக்க, ஒருவேளை என் இதயத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் பார்த்துட்டு இல்லை இல்லை அது சும்மா நான் யோசிச்சு தான் பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாளா. உடனே ஹீரோ சொல்கிறான் என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை ஹிமாரி, எப்போது நீ என் கூடயே இறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹிமாரியும் நான் எப்போதும் உன் கூடயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. இதில் வந்து அவன் என்ன கேட்குறான்னா அப்போ நான் எப்போதுமே உன்னை இங்கேயே அடைச்சி வச்சிடலாமா, நீ என்னை விட்டு போகவே மாட்டில அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப இவனால தான் வீட்டை விட்டு வெளில போக முடியாதுல்ல, அப்போ நீ எப்போதும் என் கூடயே இருப்பா தானே அப்படின்னு சொல்கிறப்ப ஹிமாரி சொல்கிறா இல்லை இல்லை நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னா இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் உன்னை வெளில கூட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. அப்படிங்கிறப்ப இல்லை உன்னால் முடியாது, நான் ஒரு டீமன், நான் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து சொல்ல இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை இல்லை நீ ஆவோய் கிடையாது, அவன் இப்படிலாம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா இந்த ஆவோயை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நொய்யி ஃபார்முக்கு மாறுறான். இந்த ஃபார்ம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லாட்டி ஆவை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு எங்கள் குடியேறு எங்கள் குடியேறுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ கத்திட்டு ஓட மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ ஒரு குரல் கேட்குது நீ தானே இதை ஆசைப்பட்ட, ஏன் இதுலேருந்து ஓட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த கண்ணாடிக்குள்ளேருந்து ஹிமாரியோட உருவம் தான் பேசுது. "உனக்கு ஆசை தானே ஃபேமிலியோட இருக்கணும், அப்பா, அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன இந்த உலகத்துல எல்லாமே இருக்கே, இங்கேயே நீ இருக்கலாமே." அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, இவ கத்திட்டு இருக்கா. "இல்ல, இல்ல நான் இங்கேலாம் இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி. பார்த்தா சுத்தி எல்லா உருவமும் வந்துருது. "நீ இங்கேயே இரு ஹிமாரி, எங்க கூட ஒரு குடும்பமா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல தான் திருப்பி திருப்பி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களாம். "எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் வந்து ஆவோ இருக்க இடத்துக்கு தான் போவேன். உண்மையான உலகத்துக்கு தான் போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாளா, காசா அங்க வந்துட்டு அவங்க எல்லாரையுமே அவனோட நெருப்ப வச்சு எரிச்சிடுறான். இவ பார்க்குறா, "நீ எதுக்கு எனக்கு உதவி செய்ய வர?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் ஒண்ணும் உனக்காகலாம் இல்ல. இது மாதிரி நீ வந்து நொய்யி கூட சுத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. உனக்கு விஷயம்லாம் புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து நான் உனக்கு உதவி செய்றேன்." அப்படிங்கிற மாரியே அவன் ஏதோ சொல்றான். அதோட ஒரு க்ளூவும் குடுக்குறான். இந்த உலகத்துலருந்து எப்படி வெளில போறதுன்னு சொல்லிட்டு. அதோட இவ கையில வச்சிருந்தால்ல அந்த கண்ணாடி நொறுங்கியே போயிரும். அதே மாதிரி காசா குடுத்த க்ளூவ வச்சு கண்ணாடி வழியாவே இவ உண்மையான உலகத்துக்கு வந்துர்றா. பார்த்தா இவ்வளோ நேரம் மயங்கி போய் கிடந்திருக்கா. இவங்க எல்லாரும் எழுப்பிட்டு இருக்காங்க. "ஹிமாரி நீ ஓகே தானே? ஓகே தானேன்னு" சொல்லிட்டு. என்னாச்சுன்னு கேட்கிறப்ப, அந்த கண்ணாடிய பார்த்தோனே மயங்கி விழுந்தவ தான், "இவ்வளோ நேரம் நீ எந்திரிக்கவே இல்ல தெரியுமா?" அப்படின்னு சொல்றப்ப, என்னாச்சுன்னு கேட்கிறப்ப, "ஏதோ ஒரு கனவு வந்துச்சு" அப்படின்னு சொல்றா. சார் பார்த்துட்டு, "சரி இன்னொரு நாள் அந்த கனவ என்ட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இவள வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவள அப்படியே ஓடி வந்துகிட்டு இருக்கப்பயே பார்க்குறா, அது வந்து ஒரு கனவு மாரி தான் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். அப்படியே வேகமா ஆவோயிட்ட ஓடி வந்துட்டு, "அவோயி நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இது மாதிரி உன்ன நான் காதலிக்கிறேன் அவோயி" அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அவ என்ன பதில் சொன்னான்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். அடுத்த எபிசோட் அடுத்த திங்கட்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.